வணக்கம் டாக்டர் மஞ்சுளா சிமியோன். இறைவன் நமக்கு கொடுத்த எல்லா உணவுப் பொருளுமே வரப்பிரசாதம் தான். உணவு கிடைக்கிறதே ஒரு வரம் தானே. ஆனால் ஒரு சில உணவுப் பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸப்ஷனலி குட்டாக இருக்கும். டேஸ்ட்லையாக இருக்கட்டும், அதில் நம்ம பண்ணுற வெரைட்டிஸ்லையாக இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு உணவுப் பொருள் தான் சுண்டல். இன்றைக்கி வெள்ளை சுண்டல் சன்னா மசாலா பண்ண போகிறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகள்லையுமே பயன்படுத்தப்படுது. நம்ம மட்டும் தான் சாப்பிட்றோம் நினைப்போம். ஆனால் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இந்த சிக்பி ஹம்மஸ்னு ஒன்று இதை பேஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. அது வந்து அவங்க டெய்லி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணுவாங்க. மெக்சிகன், ஃப்ரெஞ்சு, ஜூயிஷ் கல்ச்சர், இந்த மாதிரி எல்லா கல்ச்சர்ஸ்லேயுமே அதிகமாக யூஸ் பண்ணப்படுற ஒரு உணவுப் பொருள் தான் சன்னா. இன்றைக்கி சன்னா மசாலா பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட அது மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வேரியேஷன்ஸோடு வரும். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாமா? 1 கப் சுண்டல் நல்லா ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லது. ஓவர் நைட்டாக ஊற வச்சாலும் ஓகே தான். தாளிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஜீரகம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறணும், நிறைய போடக்கூடாது. ஜீரகத்தோட வாசனை ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக பட்டர். இது நானே வீட்டில் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் க்யூப். இதோட ரெசிபி இன்னொரு நாள் நான் தனியாக போடுறேன். இது கசூரி மேத்தி. இங்கே ஒரு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு. பொடிகள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், உப்பு. இது டொமேட்டோ கெச்சப், சன்ஃப்ளவர் ஆர் வெஜிடபிள் ஆயில். கெச்சப் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் தேவைன்னா மட்டும்தான் போடுவேன். இங்கே வர டொமேட்டோஸ் பார்த்திங்கன்னா வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். சாலட் டொமேட்டோ இருக்கும், வைன் டொமேட்டோ இருக்கும். ஸோ இந்த டொமேட்டோ சம்டைம்ஸ் 2க்கு நடுவில் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு புளிப்பு அந்த டேஸ்ட் இருக்குங்கிறத பொறுத்துட்டு தேவைன்னா போட்டுப்பேன், இல்லாட்டினா இல்லை. இப்போ ஆரம்பிக்கலாமா? இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பொதுவாக ட்ரெடிஷ்னலாக பண்ணுறப்ப இதில் ஒரு டீ பேக் போடுவாங்க. ஏன்னா அந்த கலர் மாறணும் அப்படிங்கிறதுக்காக. நான் வந்து கொஞ்ச நாள் அப்படி போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் யோசித்தேன், இதே வாட்டர் நம்ம வந்து கறிக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த டீ பேக் போட்டோன்னா டீ ஃப்ளேவர் வந்து கறி எஃபெக்ட் ஆயிருமோன்னு சொல்லிட்டு நான் டீ பேக் போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் நீங்கள் போடுறதுனா போட்டுட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு நீங்கள் கறி பண்ணணுன்னா, சன்னா மசாலா பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். குக்கரை ஆன் பண்ணி ஒரு 5 விசில் விடுறேன், அப்போ தான் சாஃப்டாக குக் ஆகும். இப்போது கறிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஆர் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இந்த வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் அது வதங்கிறதுக்காக. கொஞ்சம் வெங்காயம் வதங்கின உடனே இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கியிருப்பேன். இன்னும் ஒரு 1 நிமிஷம் வதக்குவோம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு தக்காளி வந்து கரைஞ்சிருச்சு. இவ்வளோ வதங்கினா போதும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை நம்ம கார்டனில் போய் வைக்க போகிறேன். இங்கே வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்து 4 to 5 degrees இருக்குது. நாய், பூனை அந்த மாதிரி எதுவும் வராது. லைட் இல்லாதனால பூச்சிகளும் வராது. ஸோ ஒரு 5 minutesல பார்த்திங்கன்னா நல்லா கூல் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் எடுத்து அரைச்சிக்கலாம். வெளியில் வைக்கலாம். மணி 6:30 தான் ஆகுது. அங்கே பாருங்கள், வெளியில் இருக்க நிலமையை பாருங்கள். இருட்டாக இருக்குது, செம்ம குளிர். ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகிருக்கு, ஆனால் அது ஃபியூ செகண்ட்ஸில் ஆஃப் ஆகிடும். அது ஆறிட்டு இருக்க டைமில் நம்ம சிக்பீஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம். வெள்ளை மற்றும் கருப்பு சுண்டல் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சத்தான உணவுப் பொருள். கருப்பு சுண்டல் கொஞ்சம் அதிகமான புரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சுண்டல் விட்டமின் சி, விட்டமின் பி, கால்சியம், மெக்னீசியம், இந்த மாதிரி மினரல்ஸ் இது எல்லாமே நிறைய இருக்குது. நிறைய ஏழைகளுக்கு ஈஸியாக ப்ரோட்டீன் கிடைக்கிறது. அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்கும் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாக இது இருக்குது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது.
இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த கடலை வகைகள்லேருந்து எண்ணெய் எடுப்பாங்க. ஆனால் சுண்டல்லேருந்து எண்ணெய் எடுக்கப்படுறதில்ல. ஏன்னா ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுவும் இதோட ஒரு பாசிட்டிவ். இந்த ஹம்மஸ்ங்கிற உணவுப் பொருள் மிடில் ஈஸ்டர்ன் குசினில் டெய்லி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்குமே டிப் அதாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து சுண்டல் அரைச்சி அது கூட கொஞ்சம் எள்ளு பேஸ்ட்டு, ஆலிவ் ஆயில், இது கொஞ்சம் ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லா நன்மைகளும் இருக்கிற இந்த சுண்டலில் ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைட்டிக் ஆசிட், புரோட்டீஸ் இன்ஹிபிட்டர்ஸ், இந்த மாதிரி மற்ற உணவுப் பொருட்களோட ஜீரணத்தை பாதிக்கிற பொருட்கள் சுண்டலில் இருக்குது. ஆனால் அது தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது. சுண்டலை ஊற வச்சு கழுவி குக் பண்ணுறதுனால இந்த ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸில் நம்ம வந்து குறைக்கலாம். இப்போ இந்த ஆனியன் டொமேட்டோ ஆறிடுச்சு. அதே மாதிரி இந்த சன்னாவும் நம்ம குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் சன்னா நம்ம சேர்த்து போட்டுக்கிட்டா க்ரீமியாக வரும். அதனால் ஒரு 15 நம்பர் போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, இதை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை ஆன் பண்ணியிருக்கேன். நான் கழுவலை, ஏன்னா அதே டிஷ் பண்ணது தானே. இந்த பட்டரை இதில் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு சொல்கிறப்ப மறந்துட்டேன். ஒரே ஒரு பிரியாணி இலை, பே லீஃப். ஸோ இந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே இப்போது இந்த இலையை போட்டுட்டு வச்சிருக்க ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டு வதக்கிட்டு இந்த ஜிஞ்சர் கார்லிக் க்யூபை போடுறேன். கொஞ்சமாக போதும். எந்த வெஜிடேரியன் டிஷ்ஷுக்குமே இஞ்சி பூண்டு கம்மியாக தான் போடணும். ஸோ இதுக்கு ஒரே ஒரு க்யூப் தான் போட்டிருக்கேன். இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரும். ஸோ அடுப்பை கம்மியாக வச்சுட்டு இந்த பச்சை வாசனை போகணும். இப்போ இதுலேயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், சும்மா பேருக்கு. பட்டரில் இஞ்சி பூண்டு வதக்கிறப்ப எண்ணெயில் வதங்குற மாதிரி சீக்கிரமாக வதங்காது. ஏன்னா அது ஃபுல் ஆயில் கிடையாது இல்லையா, அதில் கொஞ்சம் க்ரீம் எல்லாமே இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது இது வதங்கின உடனே நான் ஆஃப் பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே ஆஃப் பண்ணி அந்த ஹீட்டில் கொஞ்சம் நேரம் விடலாம், ஒரு 30 செகண்ட்ஸ். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன். 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதே மாதிரி 2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது நல்லா வதங்கட்டும். ஆனால் அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. இந்த ஹீட்லேயே இந்த பவுடர் வந்து ரோஸ்ட் ஆகும். இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்ல கலர் வரும். பட் நான் அது ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. வதக்கிட்டு தான் தண்ணி ஊற்றணும். நம்ம அந்த சிக்பி அரைச்சதுனால நல்ல க்ரீமியாக இருக்குது. நான் சமீபத்தில் எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பட்டர் சிக்கன் பண்ணி கொடுத்தேன். ஸோ அங்கே ஒரு சிலருக்கு நட் அலர்ஜி இருக்கிறதுனால கேஷ்யூ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பயங்கரமான அலர்ஜி வந்துடும். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான அலர்ஜி இருக்குது. இதுக்கெல்லாமா அலர்ஜி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அலர்ஜி இருக்கும். அப்போ எங்கள் ஷெஃப் சொல்லிட்டாங்க, டாக்டர் நீங்கள் பண்ணுறது சந்தோஷம், ஆனால் நட் போடக்கூடாதுன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஐயோ, பட்டர் சிக்கனுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே கேஷ்யூ தானே. அப்புறம் உட்காந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி பாயில்டு சிக்பீ வந்து பட்டர் சிக்கன் மசாலாவில் அரைச்சி போட்டேன். ஸோ இட் வாஸ் வெரி டேஸ்டி. அவங்க யாருக்கும் ஒன்றும் வித்தியாசம் தெரியல. எனக்கு லைட்டாக அது நான் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவ் டேஸ்ட்டுக்கு அப்படிங்கிறதுனால தெரிஞ்சுது. பட் ஆனால் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ்யூஸ் நீங்கள் சன்னா, பாயில்டு சன்னா யூஸ் பண்ணலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. சைடில் ஓரளவுக்கு கொட்டாமல் வருது. ஆல்ரெடி நம்ம வந்து பட்டர் ரொம்ப சேர்க்கல இல்லையா, அதனால் எண்ணெய் பிரிஞ்சு அப்படியெல்லாம் வராது. இப்போது இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். சன்னாவோடையும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் கொஞ்சமாக அந்த மிக்ஸி கழுவின தண்ணி மட்டும் நான் ஊற்றுறேன். ஸோ இது கொதித்த உடனே நம்ம வந்து சன்னாவை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை கூட்டி வச்சுக்கிறேன். இந்தியன் குசினோட அழகே என்னென்னா, இந்த சத்தான இன்க்ரீடியன்ஸை எடுத்து அதில் வந்து அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அப்படியே அந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக்கி அப்படி சாப்பிட்றது தான். சிக்பி வந்து எத்தனையோ கல்ச்சர்ஸில் வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் பண்ணி சாப்பிட்டாலும் நம்மளோட இந்த சன்னா மசாலா, சோளை மசாலா, இதுக்கு ஈடு இணை வேறு எதுவும் கிடையாது. நான் எல்லாம் நான் டேஸ்ட் பண்ணதில்லை. பட் ஓரளவுக்கு ஹம்மஸ், ஃபலாஃபல் இந்த மாதிரி இதெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். மெக்சிகன் சிக்பி கூட டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நம்மளோட அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான சன்னா வந்து அது நம்ம தான். இப்போ இதை இதில் ஊற்றிக்கலாம்.
இந்த தக்காளி வந்து புளிப்பு இல்லை, அதனால நான் இது கூட கொஞ்சமாக என்ன சேர்க்க போகிறேன், டொமேட்டோ கெச்சப் சேர்க்க போகிறேன் டேஸ்ட்டுக்காக. ஒரு லைட்டான டேஞ்சினஸ், அதாவது புளிப்பும் இனிப்பும் கலந்து வர்றதுக்கு இந்த கெச்சப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம ஒரு கொதிச்ச உடனே குறைச்சி வச்சிடலாம். அப்படியே இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதில் இன்ஃப்யூஸ் ஆகட்டும். இப்போ இதில் உப்பு எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். உப்பு நிச்சயமாக வேணும். நான் ஆரம்பத்தில் கம்மியாக தான் போட்டேன், ஏன்னா நம்ம சிக்பீயில் உப்பு போட்டு வேக வச்சோம் இல்லையா, அதனால் உப்பு கம்மியாக போட்டேன். எப்போவுமே எங்கள் அம்மா சொல்கிறது உப்பு கம்மியாக போட்டுக்கோ, அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் அப்படிம்பாங்க. கூடிருச்சுன்னா குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால். இப்போ வந்து ஆக்சுவலி கறி ரெடி ஆயிடுச்சு, ஆனால் அந்த சென்னால கொஞ்சம் அந்த மசாலா இறங்கணும். அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருவோம், அப்போ தான் அது நல்லா இறங்கும். கறி அங்கே ரெடி ஆகிட்டுருக்கப்ப நம்ம குயிக்காக நான் பண்ணி எடுத்துக்கலாம். வீட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வீட் ஃப்ளார். ஸோ டக்குன்னு அதை போட்டு எடுத்துடலாம். 10 மினிட்ஸ் தான் ஆகும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு 7 மினிட்ஸ் வந்து சிம்லையே நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நல்லா லிபரலாக கசூரி மேதி போடுங்க, ரொம்ப முக்கியம். எந்த நார்த் இண்டியன் டிஷ்ஷுமே கசூரி மேத்தி இல்லாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அதை போட்டு கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு சின்ன பீஸ் பட்டர் அதில் போட்டுட்டு நான் வந்து அடுப்பை நகட்டி இங்கே வச்சிடுறேன். அந்த பட்டர் நடுவில் போட்டு க்ளோஸ் பண்ணி அது அப்படியே இருக்கட்டும். நான் ரெடி ஆகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். நான் ப்ரெட்டுன்னு வருது இங்கே, அப்படி தான் சொல்லுவாங்க, நான் ப்ரெட், சாய் டீ மாதிரி. ஸோ இந்த பட்டர் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஜெரமியை சாப்பிட வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த குளிரில் சூப்பரான சன்னா மசாலா, வீட் நான் வேறு லெவலில் இருக்குது. ஃபுட்டு வந்து பயங்கர தெரப்பிங்க. இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டே ஒர்க்கில், ஆனால் அப்படி நல்லா சமைச்சு சாப்பிட்றப்ப அதுக்கு ஒரு தனி எஃபெக்ட் இருக்கும். இந்த ஹெல்த்தியான டெலிஷியஸான ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அட்லீஸ்ட் வாரத்தில் 1 or 2 days நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. உங்கள் மருத்துவரின் மண்மணக்கும் மனமயக்கும் சமம்.